Namaskaram, my name is Vinod Kumar. I am an engineer. I have worked in ISRO for 21 years. Now I had an opportunity to attend Isha Science Park today at Seminadu. It was a very interesting program. இப்போ இது ஒரு ராக்கெட்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இங்கே இதுதான் என்னது? ஃபியூல். இப்போ நான் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ராக்கெட்டை விட்டுறலாமா? பாருங்க போயிடுச்சு. ஸோ இதில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா சாலிடு ஃபியூல் இருக்கும். சைடு இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஃபியூல் டேங்க் தான். குறிப்பிட்ட தூரம் போனவுடனே சாலிட் ஃபியூல் அந்த டேங்க் என்னாகும்? செப்பரேட் ஆயிரும். செப்பரேட் ஆனதுக்கப்புறம் நடுவில் இருக்க பார்த்தீங்களா ஃபியூல் டேங்க்கு, அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இது குறிப்பிட்ட தூரம் வர ராக்கெட்டை உயர்த்தும். இப்போ இங்கே இருக்க ராக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க, இது வரையும் சாலிட் ஃபியூல் வரும். நெக்ஸ்ட்டு அது கீழே விழுந்துடும். அடுத்து என்ன வரும்? அடுத்து இருக்க ஃபியூலு ஒர்க் ஆகும்போது இவ்வளோ தூரம் வரும். இப்போ அதிலிருந்து கலண்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஃபியூல் வச்சு இது அட்மாஸ்பியர்னு வச்சுக்கோங்க, இது மேலே வந்துடும். நான் சயின்ஸ் கிளாஸ்க்கு 2 மாதமாக வரேன். மைக்ரோபயாலஜி பற்றி கற்றுக்கிட்டேன். அங்கே செல்ஸ் பற்றி பார்த்தேன், டிஷ்யூம் பற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் ட்ரிப் கூட்டிகிட்டு போனாங்க வெளியே. அங்கே நிறையா செல்ஸ் என்னென்ன சாப்பிடும், அப்புறம் அது எப்படி க்ரோ ஆகுது, அது நம்ம எப்படி கண்ணில் பார்க்கலாம், அப்புறம் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம். நாங்கள் நிறையா பார்த்தோம். இன்றைக்கி இஸ்ரோலேருந்து சயின்டிஸ்ட்லாம் வந்தாங்க. ராக்கெட்டை பற்றி சொல்லி தந்தாங்க எங்களுக்கு. இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஜாலியாகவும் இருக்குது. கேம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. பிளாக் ஹோல் பற்றி நான் படித்தோம். பிளாக் ஹோல்னால் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சயின்ஸு நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க கூட கிளாஸ் அட்டன் பண்ணி இப்போ எங்களுக்கே அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசங்க கிளாஸ்க்கு வர்றங்காட்டிக்கு என்னாச்சுன்னா ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு லேபு போகிறது, இந்த மாதிரி ஃபீல்டு விசிட்டிங் இதெல்லாம் எங்கனாலையும் போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா அவங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு நோட்ஸு இதெல்லாமே கொடுக்குறோம். இந்த கிளாஸ் எப்படின்னா ஹோம் ஒர்க்கோ அவங்கள ஏதோ படிக்க சொல்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க ரொம்ப ஃபன்னாக இங்கே வந்தாங்கன்னா கிளாஸ் கற்றுக்குவாங்க, விளையாடுவாங்க, அதே மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க, அதே மாதிரி கற்றுக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ போன மாதம் பார்த்திங்கன்னா நம்ம சைட் விசிட் மைக்ரோபயாலஜி லேப் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ரத்னம் காலேஜ் கோயம்புத்தூரில் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி அடுத்த மாதம் பிளானட்டோரியம் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறோம். வில்லேஜ் எல்லாம் போயிட்டு எல்லா குழந்தைங்களும் பிக்கப் பண்ணிட்டு இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் 11 மணிக்கு கொண்டு வருவேன். அப்புறம் 12 மணிக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள கொண்டு போய் மறுபடியும் அவங்கவுங்க வீட்டில் எங்கெங்கே நம்ம பிக்கப் பண்ணுமோ அங்கங்கே கொண்டு போய் விட்டுட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி விட்டுட்டு வருவோம். ஒரு சாமானிய கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கும் இந்த அறிவியல் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு கலவு சத்குரோட வழிகாட்டுதலில் நம்ம இந்த மாதிரி இருக்க கிராமப்புற குழந்தைங்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம்.